உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு திமுகவில் உள்ள சீனியர்கள் தான் கவலைப்பட வேண்டும் என வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அமைச்சராக உதயநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார். அதற்கு அடுத்தபடியாக அமைச்சர் ஆவார் என்று அவர்களால் இந்த செய்தி பரப்பப்பட்டது. அது அமைச்சராக ஆக்கப்பட்டார். அதே போல அவர்களாவது இந்த செய்தி இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆவார் என்ற செய்தி தொடர்ந்து பரவப்பட்டு வருகிறது. நிச்சயமாக துணை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கின்றது. இது திமுகவை பொறுத்தவரை வாரிசு அரசியல் என்பதற்கு இது நடைமுறையில நடக்கின்ற ஒன்று. ஆச்சரியப்படுவதற்கு அது அவருடைய கட்சியில் உள்ள சீனியர்கள் அவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே தவிர இது ஒரு யாரையும் முதலமைச்சருக்கு அமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ நியமிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. முதலமைச்சருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. ஆனாலும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறார்களா, அந்த மனப்பக்குவத்துக்கு ஆளாகிவிட்டார்களா என்பது திமுகவினுடைய கேட்கும்.